என் தங்கமே, இந்த கருப்பன் என்னுடைய நெற்றிக் குங்குமத்தை சட்டென்று தொட்டுவிட்ட என் பிள்ளைக்கு நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் மிக பெரிய ஆசை ஒன்று நிறைவேறப் போகின்றது. என் குழந்தை, இந்த கருப்பன் சொன்னவுடன் அதை மறுக்காமல் அப்பன் நமக்கு நல்லதை நடத்துவான் என்று சொல்லி என்னுடைய நெற்றி குங்குமத்தை நீ தொட்டாயல்லவா? நீ தொட்டதற்கு பலன் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரம் உன் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்று பயந்த காலங்கள் எல்லாம் மறந்து இந்த கருப்பன் நம்மோடு இருக்கும் பொழுது யாராலும் நம்மை எதுவும் செய்துவிட முடியாது என்கின்ற மனநிலைக்கு வந்துவிட்ட உனக்கு அப்பன் எந்நாளும் துணை நிற்பேன் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. கருப்பனின் அன்பினை பெற்றுவிட்ட பிறகு எதற்கும் என் பிள்ளை கலங்கிவிடக்கூடாது. எந்த சூழ்நிலைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேதனைகளை கொடுத்து விட்டதாக நீ உணர்ந்தாயோ அந்த சூழ்நிலைகள் எல்லாம் இன்று உனக்கு சாதகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அன்று உன்னை அவமானப்படுத்த துடித்தவர்கள் இன்று அவமானப்பட்டு நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. யார் உன் வாழ்க்கையில் வந்து விட்டாலும் சரி, யார் உனக்கு எந்த கெடுதலை நினைத்து விட்டாலும் சரி, என் பிள்ளை ஒன்றை மட்டும் புரிந்து கொள், அது அவர்களுக்குத்தான் திரும்பச் செல்லும் என்று. என் பிள்ளையே, எத்தனையோ வாழ்க்கை, எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ துன்பங்கள் என்று ஒரு நாள் கூட ஓய்வில்லாது பிரச்சனைகளை சந்தித்து விட்ட பிறகு இனி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்குமோ என்று ஏங்கி நிற்கின்ற உனக்கு இந்த வாழ்க்கை முழுமையான சந்தோஷத்தை கொடுக்க போகிறது என்று தெரிந்தால் நிச்சயமாக நீ மனமகிழ்ச்சி அடைவாய் அல்லவா? அந்த மகிழ்ச்சியை உனக்கானதாக்கி கொடுக்க இந்த கருப்பன் இந்த நேரம் வந்திருக்கின்றேன். நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் பெற்று கொள்ளத்தான் போகின்றாய். பல கஷ்டங்கள் வருகிறது என்றவுடன் பதறாதே. இந்த கஷ்டத்திற்கு பிறகு உனக்கான நல்ல விஷயம் ஒன்றும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி எந்த நாளிலும் உனக்கு துன்பங்கள் இல்லை என்பதனை நீ தெளிவாக உன் மனதிற்குள் நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும். என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்திற்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு மனநிறைவு இருக்கும் அல்லவா? அந்த மனநிறைவான சூழ்நிலையை உன் கருப்பன் உனக்கு நிச்சயமாக தருகின்றேன். அப்பன் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டான் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தானே. அதனால் இந்த கருப்பன் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தையும் முழுமையான மனநிறைவையும் கொடுக்கப் போகின்றேன். என் நெற்றி குங்குமத்தை தொட்டுவிட்ட என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை நன்மைகளும் என்னவென்று தெளிவாக புரியத்தான் போகின்றது. கருப்பன் யார்? கருப்பன் ஒருவர் வாழ்க்கையில் இறங்கிவிட்டால் அங்கு என்ன நடக்கும்? அவர்கள் எதிரிகள் என்னவாக மாறுவார்கள்? அவர்களுக்கு எத்தனை பிரச்சனைகளை இந்த கருப்பன் கொடுப்பான் என்பதனை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் இனி எப்பொழுதும் நீ தெளிவில் புரிந்து கொண்டு உனக்கான சூழ்நிலைகள் என்னவென்று உணர்ந்து கொண்டு வருகின்ற ஒவ்வொரு நாட்களையும் நீ தெளிவாக எதிர்கொள்ள வேண்டும். அப்பன் உன் வாழ்க்கைக்குள் நுழைந்து விட்டான். உனக்கான ஒன்றை உன் கைகளில் சர்வ நிச்சயமாக கொடுத்து விட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டான். இதன் பிறகு உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை. இனி உன் வாழ்க்கையில் அத்தனையும் உனக்கு சந்தோஷமான விஷயங்களாகத்தான் நடக்கும். நன்மைகளையும் தீமைகளையும் சரியாக என் பிள்ளை நீ கண்டறிய ஆரம்பித்து விட்ட பிறகு அப்பன் யார், அப்பன் என்ன செய்வான், கருப்பன் உன் வாழ்க்கையில் வந்தால் உனக்கு என்ன நடக்கும், இந்த வாழ்க்கையில் இனி யாரால் உனக்கு மாற்றங்கள் நடக்கும், யார் உனக்கு நன்மைகளை தருவார்கள் என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ்ந்து விட வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். சந்தோஷத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்றது. சந்தோஷமான மனநிலையை இந்த வாழ்க்கை இப்பொழுது உனக்கு தந்திருக்கின்றது. இந்த நேரம் இந்த கருப்பனோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த அதிர்ஷ்ட நேரம்
உன் வாழ்க்கையில் உனக்கு முழுமையான மன நிறைவை கொடுக்கக்கூடிய பேரதிர்ஷ்ட நேரம் என்பதனை நீ உணர்ந்தால் போதும். என் பிள்ளையே, சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வர வேண்டும். உன்னை சூழ்ந்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகிச் செல்ல வேண்டும். உனக்கு நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். என் பிள்ளை, இந்த சூழ்நிலை இன்று இருப்பது போல என்றும் இருக்கும் என்று நாம் நம்பிவிட முடியாது. அதற்காக எந்த ஒரு விஷயத்தையும் நாம் தலைகீழாக புரட்டி போடவும் முடியாது. என்ன நடந்தாலும் சரி, அதில் உனக்கான நன்மைகள் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உனக்கு நான் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும், இந்த வாழ்க்கையில் உனக்காக நான் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வரும். உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். மனமுழுக்க சந்தோஷமும் வாழ்க்கை நிறைய மகிழ்ச்சியும் உன்னை வந்து சேரும். என் பிள்ளை பட்ட அத்தனை அவமானங்களுக்கும் நிச்சயமாக நல்ல பதில் கிடைக்கும். கருப்பன் நெற்றி குங்குமத்தை தொடுவது என்பது ஒன்றும் அத்தனை சாதாரணமான விஷயம் கிடையாது. சர்வசாதாரணமாக யாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைத்து விடுவதில்லை. உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தை நீ உனக்கானதாக சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாமும் உன்னை வந்து சேரப்போகின்ற தருணம்தான் இது என்பதனை நீ புரிந்து அதற்கு ஏற்றது போல உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். அப்பன் செய்கின்ற விஷயத்தை எல்லாம் கண்டு என் பிள்ளை நீயே ஒரு நாள் ஆச்சரியப்படத்தான் போகின்றாய். நமக்கு கருப்பன் இந்த அளவிற்கு துணை நின்றிருக்கின்றானா? நம் வாழ்க்கையில் இத்தனை விஷயங்களை கருப்பன் செய்திருக்கின்றாரா என்று நினைத்து என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடைந்து விடத்தான் போகின்றாய். நல்ல சந்தர்ப்பங்களும் நல்ல சூழ்நிலைகளும் இன்று போல் உன் வாழ்க்கையில் இனிமேல் மிகுதியான மனமகிழ்ச்சியை கொண்டு வந்து உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். நான் அல்லவா உன் வாழ்க்கையில் அத்தனையையும் நிர்ணயித்திருப்பது. நான் அல்லவா இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் உன் கைகளில் மீட்டு கொண்டு வந்து கொடுப்பது. அப்படி இருக்கும் பொழுது எதற்காகவும் என் குழந்தை நீ அஞ்சிவிட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த நிலைக்காகவும் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா சூழ்நிலைகளும் மாறி இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனையும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற அற்புத நேரம் என்பதனை புரிந்து கொண்டாலே இனி வரப்போகின்ற நாட்களில் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, நான் உன் வாழ்க்கையை செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன். இந்த கருப்பன் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வர என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் உனக்கு துன்பங்கள் வரும் என்று நினைத்து நீ வேதனைப்படாதே. இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டு எதிர்வருகின்ற மாற்றங்களை எல்லாம் எதிர்நோக்கி என் பிள்ளை நீ தயாராக இருந்து கொண்டிரு. எப்பொழுதுமே உன்னுடைய மகிழ்ச்சிதான் இந்த கருப்பனின் மகிழ்ச்சி. உன்னுடைய சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம். என் பிள்ளையினுடைய துக்கமும் என்னுடைய துக்கம்தான் என்பதனை நீ புரிந்து கொள். நான் உனக்கு நல்லதை கொடுக்கத்தான் இந்த நொடி வந்திருக்கின்றேன். கஷ்டம் என்று சொல்லாமல் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கான சவால் என்று நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நன்மையை கொடுக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்வரப் போகின்ற விஷயங்களை எல்லாம் இந்த கருப்பன் நமக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பான் என்பதனை புரிந்து கொண்டு நீ வாழத் தொடங்க வேண்டும். எந்த நொடி என்ன நடக்குமோ என்கின்ற பயத்தை விடுத்து என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை இனிமேல் வாழத் தொடங்கு. நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். துன்பம் வந்துவிட்டால் கருப்பா என்று நீ என்னை அழைத்து பார். உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை தீய சக்திகளையும் நான் ஓட ஓட விரட்டி அடித்து விடுவேன். உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு தீர்த்து கொடுத்து விடுவேன். யாரும் உன்னை அவ்வளவு எளிதில் நெருங்கிவிட முடியாது. யாரும் உனக்கு அவ்வளவு எளிதில் கஷ்டங்களை கொடுத்து விட முடியாது. அதற்கு
இந்த கருப்பன் அனுமதிக்க மாட்டான். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.